அமைச்சர்களுக்கு பெரிய சிக்கல், வேறு வழியே இல்லை. அமைச்சரவை மாற்றம், ஸ்டாலின் முடிவு என்ன? சென்னை ஆளும் திமுக அமைச்சர்களுக்கு எதிரான பல்வேறு சொத்து குவிப்பு வழக்குகளில் மீண்டும் விசாரணை நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆளும் திமுக அமைச்சர்களுக்கு எதிரான பல்வேறு சொத்து குவிப்பு வழக்குகள் அடுத்தடுத்து விசாரணைக்கு வர தொடங்கியுள்ளன. அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பெரியசாமி, முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோருக்கு எதிராகவே இந்த வழக்குகள் பிப்ரவரி மாதம் முழுக்க விசாரணை செய்யப்பட்டது. ஸ்மோட்டோ வழக்கு, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்குகள் தொடரப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கில் இருந்து கீழமை நீதிமன்றங்கள் அவர்களை விடுவித்தன. இந்த உத்தரவுகளை தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை ஐகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். ஆனாலும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து KKSSR ராமச்சந்திரன் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கு சுப்ரீம் கோர்ட்டை விதிக்க மறுத்த நிலையில்தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இதில் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். வழக்குகளில் அமைச்சர்கள் தரப்பிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்ததை அடுத்து இந்த இரண்டு வழக்குகளின் தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்ததால் இந்த வழக்குகளில் இன்று தீர்ப்பு அளித்த நீதிபதி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்தது தவறானது, அதை ரத்து செய்கிறேன். வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்து விசாரணை தொடங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அமைச்சரவை மாற்றம், இதைத் தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடக்க உள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வந்த நிலையில் 2 அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட உள்ளார்களாம். அதேபோல் ஒரு புதிய அமைச்சர் களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் விரைவில் வெளிநாடு செல்ல உள்ளார். இதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதையடுத்து திமுகவில் அதிரடி மாற்றங்கள் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சர்கள் மீதான வழக்கு, வெளிநாடு செல்வது, 2026 சட்டசபை தேர்தல், ஆட்சி அதிகாரத்தில் நிலவும் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை மனதில் வைத்து இந்த அமைச்சரவை செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் பயணத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு உள்ளதாம். சீனியர்கள் பலர் அமலாக்கத்துறை வருமான வரிகள் விசாரணை ஆலயத்தில் இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் மொத்தமாக ஆட்டத்தை கலைத்து ஆடும் திட்டத்தில் இருக்கிறாராம். இதனால் 2026 சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியலில் மாபெரும் மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போக்குவரத்து துறை, மின்சார, அமலாக்கத்துறை ஆகியவை மாற்றம், உள்ளாட்சித்துறை மாற்றம், விளையாட்டுத்துறை மாற்றம் ஆகிய துறைகளில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது. இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேங்க்யூ.